இப்போ நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அச்சுவேலிக்கு வந்திருக்கேன். அச்சுவேலி என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விவசாய நிலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாணயங்களுக்குள்ள விவசாயம் செய்யக்கூடிய நிலம். அந்த வகையில் நாங்கள் இப்போ வந்து இப்போ வெள்ளப்பெருக்குகள் அதிகமாக இருக்கிறாங்க. சீரற்ற காலநிலை நிலவி வருகிறது. அதன் காரணமாக வந்து மக்கள் எல்லாரும் அலுவலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்பது தெரியாமல் நிற்கதியாக நிலைமையில் இருக்குது. இதே நிலைமையோடு நாங்கள் இப்பொழுது ஒரு காட்சி ஒன்று பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி ஒன்று நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து என்னடா அது வெள்ளையாக கிடக்கு, வாயில் கொஞ்சம் நீளமாக இருக்கு அப்படி இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான பறவை அப்படின்னு சொல்லலாம். அந்த பறவை வந்து இப்போ தென்பட்டு கொண்டு இருக்குது. மழை காலநிலைமை இருக்கிறதன் காரணமாக வந்து ஏராளமான பறவைகள், குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து இருக்கக்கூடிய பறவைகள் என்று சொல்லலாம், அவைகளும் இங்கே வந்திருக்கிறது. குறிப்பாக வேலனை பகுதிகளில் நீங்கள் போகிற போது அந்த வீதி ஊடாக போய் கொண்டிருக்க இருமருங்கிலும் வந்து அடர்ந்த பிரதேசம் இருக்கும். அதாவது நீண்ட வயல் பிரதேசம் மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற பறவைகள்லாம் நீங்கள் வந்திருப்பதாகவும் அறியப்படுகிறது. ஆகவே அச்சுவேலி மக்கள் இதை பார்ப்பதற்காகவும் படையெடுப்பதற்காகவும் படையெடுத்து வந்திருக்கிறார். வந்து இந்த காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வந்து நீங்களும் தொடர்புகளை ஏற்படுத்துவதாக இருந்தால் நீங்களும் இந்த இடங்களுக்கு வந்து ஒரு கால் அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வந்து பாருங்க, வந்து இந்த நீருக்குள் மேலே ஒரு தாவரங்கள் இருக்குது. அந்த தாவரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பறவைகள் வந்து அமர்ந்திருக்குது. இது வந்து சொல்கிறாங்க சில வேளை துர்க்குறியாக இருக்கலாம், ஏதோ ஒரு அழிவுண்டு வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. வந்து இப்போ அண்மை காலமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 நாட்களுக்குள்ள முதலைகள் ஒதுங்கி இருக்குது பல இடங்களில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பறவைகள் ஒதுங்கி இருக்குது. ஆகவே இந்த இதனுடைய மாற்றம் வந்து பல மாற்றங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த காட்சி இவ்வாறான ஒரு காட்சியோடு எங்கேயும் பார்த்துக்கிட முடியாது. அது அச்சுவேலி மண்ணில் மாத்திரம்தான் நீங்கள் அந்த காட்சியை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பறவையினுடைய காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பறவைகளெல்லாம் பறந்து அது ஒதுங்கி இருக்குது. அந்த ஏன்னு சொன்னால் முழுக்க நீர் நிரம்பி இருக்குது. அதுகளுக்கு வசிக்கிறதுக்கு இடங்கள் இல்லை, எங்கேயோ இருந்து பறந்து வந்திருக்கு. அது வெளிநாடுகளிலிருந்து தான் கூடுதலாக இங்கே வந்து நினைக்கிறேன் வேலன பகுதியிலேருந்து இங்கே இவ்வளவு தூரம் பறந்து வந்திருக்கு அச்சுவேலியிலே. அந்த காட்சியை நாங்கள் பார்க்குறோம்.